எந்த வகையிலையும் கேஸ்ட் அடிப்படையிலோ, ரிலீஜன் அடிப்படையிலோ, இல்லை லாங்குவேஜ் அடிப்படையிலையோ, ஜாதி, மத, இன, மொழி எந்த விதமான அடிப்படையில் இல்லாமல், ரேஸ் எக்ஸட்ரா எந்த வித பிரிவினையும் இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக பாவிக்கணும், சமமாக ஆட்சி கொடுக்கணும் விஜய் நினைக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட விஜயையும் கமல் மாதிரியே இப்போது அவர் வந்து இன்னொரு கட்சிக்கு பி டீம், அவர் பிஜேபிக்கு பி டீம், அவர் இன்னொரு கட்சியோட சப்ஸ்டியூட் ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரை வந்து வி ஷுட் நாட் புட் ஹிம் லைக் தேட். அவர் அப்படி நம்ம வந்து ஓரம் கட்டிடக்கூடாது. ஏன்னா அவர் திமுக காங்கிரஸ் மாதிரி ஒரு நல்ல கொள்கைகளை வச்சுருக்கக்கூடிய ஒரு அருமையான தலைவர் தான் தளபதி, இளைய தளபதி விஜய் அவர்களும். அவர் கொள்கை தலைவர்கள் கூட பெரியார், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், அம்பேத்கர், காமராஜர், இந்த மாதிரி தான் அவர் வந்து தன் கட்சிக்கு கொள்கை தலைவர்கள் கூட வச்சுருக்காரு. மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரோட நினைவு நாளை கூட எப்போது செலிப்ரேட் பண்ணார். இப்போ வேலுநாச்சியார் அம்மாவோட பிறந்த நாள் இப்போ வந்துச்சா செலிப்ரேட் பண்ணார். கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் விஜய் வந்து மதவாத சக்திகளை எதிர்த்து, ஊழல் சக்திகளை எதிர்த்து, ஊழல் பண்ணக்கூடியவங்களை எதிர்த்து தான் வந்து கட்சி அரசியல் நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால அவர் சொல்கிறாரு, என்னோட அரசியல் எதிரி டிஎம்கே, கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இப்போ கூட ரீசெண்டாக அவர் போட ட்விட்டர் போஸ்ட்டில் கூட அதை பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண அவசர கதிரியில் வந்து ஓட்டர்ஸோட லிஸ்டெல்லாம் வந்து சரி பார்க்கணும்னு சொன்னப்போ அதை எதிர்த்து அவர் வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அப்புறம் இந்த இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் சொத்துக்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அதுக்கு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிற மாதிரி மசோதா இயக்கி அதை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றினப்போ அதுக்கு எதிர்த்தும் பேசியிருந்தார். இப்படி எல்லா அறிக்கையும் விஜய் டிவி க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அவர் ஒவ்வொரு தடவையும் தவறாக ஊழல் சக்திகளை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். மற்றும் மதவாத சக்திகளை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து அவர் நெருக்கமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். வேணா நீங்கள் ட்விட்டரில் போய் விஜயோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். டிவிகே விஜய் தமிழக வெற்றி கழகம் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் பூமர் ஆன்டிஸ் அண்ட் பூமர் அங்கிள்ஸ் ஷுட் பி அவுட் ஆஃப் தட் மித். அந்த மித்திலிருந்து வெளியே வரணும். That Vijay is not anyone's B team. Like Kamal, he also came to politics for the development of the people, to equalize everyone without any differences. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதை நான் இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். இதே விஷயத்தை நான் வரையும் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய ஜென்ரல் எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் ஒரு நல்ல கட்சி தான், எந்தவித பிரிவினையும் இல்லாத கட்சின்னு சொல்லி நான் அப்பவும் பேசுவேன், பார்ப்பீங்க. ஓகே, இதை நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப பெருசாக